அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தினங்களில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 22 உலக தண்ணீர் தினமாக, இன்டர்நேஷ்னல் வாட்டர் டே அல்லது சர்வதேச நீர் தினமாக கொண்டாடப்படுது. இந்த நீர் தினம் ஏன் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத லைட்டாக ஒரு இது பார்த்துருவோம். இதுதான் மார்ச் 22 உலக நீர் நாளோட இமேஜ். அடுத்து பாருங்கள், இதோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1992 பார்த்தீங்கன்னா பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டு மாநாட்டில் உலக நீர் தினத்திற்கான யோசனை முதலில் முன்மொழியப்பட்டது. இந்த மாநாடு முக்கியமானது. இந்த பிரேசிலில் நடந்த ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகளோட மாநாடு ரொம்ப முக்கியமானது. அது அந்த வருஷம் 1992 அப்படிங்கிறதும் முக்கியமானது. ஏற்கனவே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலே நிறைய டேட்டாவை இது மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாநாட்டில் தான் இந்த தண்ணீர் தினத்துக்கான யோசனையே முதல்ல முன்வைக்கப்பட்டிருக்கு. பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா, நன்னீர் மதிப்பை வலியுறுத்தும் நீர் வளங்களின் நிலையான மேலாண்மையை ஊக்குவிக்கும் விதமாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை 1993ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதியை அந்த தண்ணீர் தினமாக அதிலிருந்து அனுசரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவை கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக இது தண்ணீர் தினத்தோட வரலாறா. அப்போ இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பனிப்பாறை பாதுகாப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பனிப்பாறை பாதுகாப்பு என்பது 2025ஆம் ஆண்டு உலக நீர் தினத்திற்கான கருப்பொருளாகும். இது உலகளாவிய நன்னீர் விநியோக பாதுகாப்பதில் பனிப்பாறைகளில் வகிக்கும் முக்கிய பங்கையும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் போது பாதுகாப்பு முயற்சிகளின் அவசர தேவைகளையும் எடுத்துக்காட்டுகிறது. இந்த பனிப்பாறைகள் சமீபத்தில் பார்த்திங்கன்னா, உலக வெப்பமயமாதல் ஆகிறதுனால இந்த பனிப்பாறைகள் உருகி கடல் நீர் மட்டம் உயருது, மலைகள் அன்வான்டாக பெய்யுது. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அந்த பனிப்பாறைகள் சேஃபாக இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தி தான் இந்த வருஷத்துக்கான நீர் தினத்தோட கருப்பொருள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ பனிப்பாறை பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் 2025க்கான நீர் தினத்துக்கான கருப்பொருளாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் நீர் தினத்தோட கருப்பொருள் மற்றும் வரலாறு. அடுத்தது செய்திக்குள்ளே போயிடலாம். தலைப்பு செய்தியை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீதித்துறை சார்ந்த ஒரு செய்தி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது. உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் தீவிர விசாரணை நடந்து வருகிறது. கட்டாய ராஜினாமா அல்லது நாடாளுமன்றம் மூலம் பதவி நீக்கும் நடவடிக்கை பாயும் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்களா. இதில் நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, இந்த குடியரசுத் தலைவரால் அப்பாயின்ட் பண்ணப்படுற இந்த உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள்லாம் அவங்களோட பதவி நீக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி பாருங்கள். கொலீஜியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இவங்களை தேர்ந்தெடுக்கும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான கொலீஜியம் அவசர ஆலோசனை நடத்தி தீவிர விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்கள அப்பாயின்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, கொலீஜியம் பரிந்துரையின்படியில் பேரில் பார்த்தீங்கன்னா இவங்க குடியரசுத் தலைவர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க மேலே ஒரு ரீமார்க் வரும்போதும் அந்த நிறுவனம் தான் அவசர ஆலோசனை நடத்தி தீவிர விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள். இந்த வகையில் அவர் மேலே தப்புங்கிறது உறுதியாகிடுச்சு அப்படின்னா, ஒன்று அவரை ராஜினாமா செய்யுமாறு அறிவுறுத்துவாங்க. இல்லை அப்படின்னா அவர் ஒருவேளை மறுத்தார், இல்லை நான் நிரபராதி அப்படின்னு மறுத்தார் அப்படின்னா நாடாளுமன்றம் மூலம் பதவி நீக்கம். இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இம்பீச்மெண்ட்னு சொல்லுவாங்க. பதவி நீக்கம் செய்வதற்கான முதல் நடவடிக்கையாக நீதிமன்ற விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தொடங்க வேண்டும். அதாவது அந்த நடவடிக்கைக்கு அதுக்கு முன்னாடியே உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு விசாரணையை தொடங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலீஜியம் உறுப்பினர்கள். கொலீஜியம் உறுப்பினர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அடுத்த நீதிபதி யார் அப்படிங்கிறத பரிந்துரை பண்ணி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. அடுத்து பாருங்கள். 1959ஆம் ஆண்டு வகுத்த நடைமுறையின்படி உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு முறைகேடு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டால் அவரிடம் இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி விளக்கம் பெற வேண்டுமா, அவரை என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ விளக்கம் பெற வேண்டும். இந்த வகையில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை கொலீஜியம் தான் தேர்வு செய்கிறது. ஸோ கொலீஜியம் அதான் அவங்கள செலக்ட் பண்ணி பரிந்துரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க தான் தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அவங்க மேலே எந்தவித ரீமார்க் வந்தாலோ இல்லை அவங்க பதவி நீக்கம் பண்ணாலோ அதையும் இவங்க தான் இது தேர்வு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீதித்துறை சார்ந்து இருக்குது. இப்போது
ஒருவேளை இவங்களை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு பாருங்கள் ப்ரொசீஜர் என்னென்னு கொடுத்துருக்காங்க. 55 எம்பிக்களின் மனு. இந்த 55ங்கிறத நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படின்னா, அதாவது ஒரு மக்களவையை பொறுத்தளவில் 550 சீட்டு ஆவரேஜாக வச்சுக்கோங்க. அதாவது 550 சீட்டுன்னு ரவுண்டாக வச்சுக்கோங்க. அதில் 10% பார்த்தீங்கன்னா இந்த 55 சீட்டு. இந்த 55 சீட்டு இருந்தால் தான் முதல்ல எதிர்க்கட்சி தலைவர் ஆக முடியும். இதே மாதிரி தான் ஒரு மசோதாவோ இல்லை ஒரு இந்த மாதிரி விஷயங்களோ வரும்போது இந்த 55 எம்பிக்களோட கையெழுத்து வேணும், அவங்களோட சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த இதில் சொல்கிறாங்க. இந்த விவகாரத்தில் நீதிபதி யஸ்வந்த் வர்மா மீது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர வலியுறுத்தியும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் 55 பேர் மனு அளித்ததாக மாநிலங்களவை தெரிவிச்சிருக்காங்க. தலைவர் ஜெகதீப் தன்கர் 50க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் மனு அளித்துள்ளதால் இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக அவர் தெரிவித்திருக்காரு. ஸோ 50க்கு மேலே மனு கொடுத்தாங்க அப்படின்னா அதை கொடுத்து நடவடிக்கை எடுத்துன்னு சொல்லியிருக்காரு. இங்கே ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, விசாரணை முடிவுகள் அடிப்படையில் நீதிபதி யஸ்வந்த் வர்மா ராஜினாமா செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படலாம் அல்லது அரசியல் சாசன சட்டத்தின் 124 4வது பிரிவின் கீழ் நாடாளுமன்றம் மூலம் பதவி நீக்க செய்யப்படலாம் என்று சட்ட வல்லுநர்கள் கூறுகின்றனர். அப்போது இந்த 124 என்ன சொல்லுது அப்படின்னா, நாடாளுமன்றம் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படலாம் அப்படிங்கிறது. அதுதான் இம்பீச்மெண்ட்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த 50 எம்பிக்கள் அந்த மனுவை கொடுக்குறாங்களா, அதன் மூலமாக நாடாளுமன்றத்தில் விசாரணை நடக்கும். விசாரணை உறுதி செய்யப்பட்டால் அவங்க பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ இதில் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன்று 55 எம்பிக்கள். 55 எம்பிக்கள் அப்படிங்கிறது 1/10 ஒரு பங்கு அப்படிங்கிறது தான். இப்போ 550 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு பங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55 வரும். ஸோ 10% அப்படிங்கிறது தான் அந்த 55 எம்பிக்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அரசியல் சாசன சட்டம் 124 4 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நாடாளுமன்றத்தின் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. ஸோ 2 டேட்டா இருக்குது. கான்செப்டெல்லாம் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்போது இந்த நீதித்துறை சார்ந்து நமக்கு ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கிறதுனால இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி, டெல்லியோட உயர்நீதிமன்ற நீதிபதி. ஓகே, இதுதான் இந்த நியூஸில் இருக்குது. அடுத்து பாருங்கள், கர்நாடகா சட்டப்பேரவையில் ஒரு விஷயம் என்னென்னா, கர்நாடக சட்டப்பேரவையில் அமளி 18 பாஜக எம்எல்ஏக்கள் இடைநீக்கம்னு சொல்லியிருக்காங்களா, கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஏன் நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு, அவையின் மாண்பை கெடுக்கும் வகையில் நடந்து கொண்டதற்காக 18 பாஜக எம்எல்ஏக்களையும் 6 மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்வதாக பேரவைத் தலைவர் காதர் அறிவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்த எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரவைத் தலைவர் தான் சஸ்பெண்ட் பண்ணுவார். என்ன ஒரு ரீசன்காண்டி நிறைய அவை நடத்த விடாமல் அமளி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அது மாதிரி கட்சி தாவல்லையும் முடிவு எடுக்கிறது பார்த்திங்கன்னா பேரவைத் தலைவராக தான் இருப்பார். இது மாதிரி தமிழ்நாட்டிலையும் போன ஆட்சியில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ இது சார்ந்து கொஞ்சமும் பார்த்துக்கலாம். பேரவை சார்ந்த சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. பொது அறிவில் ஜிஎஸ்டி பற்றி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, வருமான வரி, கார்ப்பரேட் வரி போன்றவை நேரடி வரிகளாக இருந்தன. உற்பத்தி வரி, சேவை வரி, சுங்க வரி, விற்பனை வரி, மதிப்பு கூட்டு வரி, பொழுதுபோக்கு வரி போன்றவை மறைமுக வரிகளாகும். இதனால் வரி கிடைப்பதில் தாமதம், வரி ஏய்ப்பு அதிகமாக இருந்தது. அந்நிய நிறுவனங்கள் தொழில் தொடங்க இந்த வரி விதிப்பு முறை தடையாக இருந்தது. எனவே ஒரே மாதிரியான வரி விதிப்பாக ஜிஎஸ்டி கொண்டு வரப்படுது. இது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் அரசாங்கமும் வரிகளும் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். பொருளியலில் 3வது 4வது பாடமாக இருக்கும். அதில் நேர்முக வரி, மறைமுக வரிகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லெசனில் இருந்து மட்டுமே 30 கேள்விகள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. லைன் பை லைனாக அதுலேருந்து எடுத்துருவாங்க. மெயினாக ஜிஎஸ்டியை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருவாங்க. ஏன்னா சிலபஸில் அப்படியே ஜிஎஸ்டி இருக்கிறதுனால ஜிஎஸ்டியை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு கான்செப்டிலாவோ டேட்டாவாவோ அந்த ஏரியாவை நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரியும் வருது, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அப்படிலாம் இப்போ சில வரிகளை கொடுத்துட்டு இது நேரடி வரியா மறைமுக வரி அப்படின்னு கேட்பாங்க. ஜிஎஸ்டியே கேட்பாங்க. ஜிஎஸ்டியே நேரடி வரியா மறைமுக வரியான்னு கேட்பாங்க. அது மறைமுக வரி தான். ஏன் அப்படின்னா, பொருளை ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா அவங்க கடைக்காரங்களை தான் வரி கட்டுவாங்க. கடைக்காரங்க தான் கவர்மெண்ட்டு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் தாண்டி போகும்போது அது மறைமுக வரியாக மாறுது.
தனிநபர் வருமான வரிங்கிறது அந்த தனி நபரை நேரடியாக அரசுக்கு வரி கட்டுறதுனால அது வந்து நேரடி வரியாக மாறிடுது. ஸோ இந்த மாதிரி தான் நேர்முக வரி மறைமுக வரின்னு இருக்குது. ஸோ அந்த வரிகள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன் வரிகள் பற்றி நம்மளுக்கு வந்து முக்கியமாக கேட்குறாங்க அப்படின்னா, அரசோட முக்கிய வருவாயை பார்த்திங்கன்னா வரி வருவாய் தான். ஸோ நம்ம வேலைக்கு போகிற நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த வரி சார்ந்த நிறுவனங்களில் தான் நம்ம வேலை பார்க்க போகிறோம். அப்போ வரியை பற்றின பேசிக் டேட்டாவாவது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால வரி வருவாய் பற்றி நமக்கு அதிகமாக கேள்விகள் கேட்காங்க. ஸோ அந்த பாடத்தை நல்லா படிச்சுக்கோங்க. இங்கே ஜவஹர்லால் நேரு ஒரு கூற்று சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பொன்மொழிகளில் பாருங்கள், பெண்களுக்கு உரிய சுதந்திரத்தை வழங்காத வரை ஒரு நாடு சுபிட்சுவம் அடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா சிலபஸ்லாம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்னு இருக்குது, உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அவங்களுக்கு சுதந்திரத்தையும் கொடுக்கணும், அவங்களுக்கு அதிகாரத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நேரு வந்து அப்பயே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் அவரோட பாஷையில் சொல்லியிருக்காப்புல. அடுத்து பாருங்கள், திருச்சியில் வந்து 290 கோடியில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த திருச்சி நூலகம் பார்த்திங்கன்னா 7 தளங்களில் அமைய இருக்குது. சென்னை தான் அந்த பெரிய நூலகங்களில் ஃபேமஸாக இருந்துச்சு. ஆமாம், நம்ம ஸ்கூல் புக்லேயே அண்ணாவோட அந்த நூற்றாண்டு நூலகம்ங்கிறது ஃபேமஸாக இருந்துச்சு. 2010 தொடங்கப்பட்டது. அதன் பின்பு பார்த்திங்கன்னா மதுரையில் கலைஞர் பேரில் ஒரு நூலகம் தொடங்கினாங்க. இது போக கோவையிலையும் ஒரு நூலகம் இருக்குது. அதை தொடர்ந்து இப்போ திருச்சியில் வந்து நூலகம் மற்றும் அறிவுசார் மையம்னு ஒன்று அடிக்கல் நாட்டியிருக்காங்க நேற்றுக்கு. ஸோ அது வந்து 7 தளங்களில் அமைய இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் சாகர்மாலா திட்டமா 93,371 கோடியில் சாகர்மாலா திட்டம். சாகர்மாலானா இந்த கடல் ஹார்பரு துறைமுகம் சார்ந்து தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்து சொல்லிடுறேன் என்னன்ட்டு. சாகர்மாலா திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்டில் டைப் பண்ணிடுங்க. சாகர்மாலா திட்டத்தோட வருஷம் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், இல்லை அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், திருவள்ளுவர் சிலையை உத்தரப்பிரதேசில் வச்சுருக்காங்க. உத்தரப்பிரதேசின் பிரயாக்ராஜ் ரயில் நிலையம் எதிரில் திருவள்ளுவர் சிலை. தமிழக அதிகாரியின் முயற்சியால் நிறைவேறிய 34 ஆண்டு கால கோரிக்கை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ திருக்குறள் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம்ஸ்லேயே நிறைய வந்து அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. அந்த கொஷின் ஃபேக்டரே பார்த்திங்கன்னா நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால தான் அந்த திருக்குறளை வந்து வலியுறுத்திட்டு வராங்க. வெளிநாடுகள்லேயும் வெளி மாநிலங்கள்லேயும் அதோட நன்மைகள் தெரிஞ்சதுனால தான் அதை வந்து இந்த மாதிரி, அதாவது அடுத்த ஸ்டேட்லு அடுத்த கண்ட்ரீஸ்லலாம் அந்த சிலைகள் அமைய இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அதில் உள்ள கருத்துக்களை அவங்க எடுத்துக்கிட்டதுனால தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போது நம்மளுக்கு எக்ஸாம்லேயே நம்ம கேட்குறதுனால அதை வந்து மார்க்குக்காக நீங்கள் படிக்காமல் அதை உணர்ந்து படிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி மூலமாக சொல்ல வருது. இங்கே ஒரு செய்தி என்னென்னா, இது வந்து விண்வெளி சார்ந்த செய்தி. நிலவு மற்றும் இதர கிரகங்களுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்ப ஓரியான் என்ற விண்கலத்தை நாசா வந்து உருவாக்கியிருக்காங்க. இதை கடலில் இருந்து மீட்பதற்கான பரிசோதனைகள் சாண்டியோ கடற்கரையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கான விண்கல கேப்சூல் எடுத்து செல்லப்படுகிறது அப்படின்னு செய்தி கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் பார்த்திங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து விண்வெளி நிலையத்திலேருந்து மீட்டு வந்தாங்க. ஸோ அதுவும் அது மாதிரி கேப்சூல் மாதிரி தான், அது சின்ன சைஸில் இருந்துச்சு. இப்போ இது பாருங்கள், நிலவு மற்றும் இதர கிரகங்களுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்ப வந்து ஓரியான் அப்படிங்கிற விண்கலத்தை வந்து நாசா உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம கேள்வியை எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நிலவு மற்றும் இதர விண்வெளி கிரகங்களுக்கு வந்து விண்வெளி வீரர்களை அனுப்ப நாசா உருவாக்கி உள்ள விண்கலத்தின் பெயர் என்னன்னு கேட்பாங்க. ஓரியான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓரியான் ஒரு பிஸ்கட் இருக்குல்ல, அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிஸ்கட் மாதிரி தான் இது ரவுண்டாக இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்குது, ஸோ மேலே கேப்சூல் மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து ஆய்வு பண்ணுறதுக்காக அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இதிலேருந்து நம்ம டேட்டாவை என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த ஓரியான் விண்கலத்தை நாசா உருவாக்கியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா நிலவு மற்றும் இதர கிரகங்களுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்ப அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், உலகின் நுகர்வு சந்தை தலைநகராகிறது இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு நிறுவனம் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் நுகர்வு அளவு வந்து 56% இருக்கான். இது வந்து வருங்காலத்தில் 2034 இது வந்து அப்படியே 2 மடங்காகுமா. ஸோ அந்த வகையில் உலகோட நுகர்வு சந்தை, அதாவது உலகோட
உற்பத்தி சந்தை, ஏற்றுமதி சந்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உலகோட நுகர்வு சந்தையாக இந்தியா தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆமாம், இந்தியா வந்து ஒரு லேண்ட்மார்க்காகவே இருக்குது அப்படிங்கிறத பல காலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா நிலக்கரி உற்பத்தியில் 1 பில்லியன் டன்னை தாண்டியது வந்து அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, நாட்டின் நிலக்கரி உற்பத்தியில் 1 பில்லியன் டன்னை தாண்டியுள்ளது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமை மிகு தருணம் அப்படிங்கிறத பிரதமர் வந்து சொல்லியிருக்காங்க. எரிசக்தி பாதுகாப்பில் இந்தியா உறுதியுடன் இருப்பதை இது எடுத்துக்காட்டுகிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 பில்லியன் டன்னை தாண்டியிருக்கு உற்பத்தி. அடுத்து பாருங்கள், முக்கியமான இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா, மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் 118வது இடத்தில் இந்தியா. அதாவது பிரிட்டன் எந்தெந்த நிறுவனங்கள்லாம் சேர்ந்து இதை ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரிட்டனின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், ஐநா சபை, அமெரிக்காவின் முன்னணி கருத்து கணிப்பு நிறுவனம் இதெல்லாம் சேர்ந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த புள்ளிவரத்தை எடுத்திருக்காங்க. இதில் ஐநா சபை அப்படிங்கிறதே ஒரு அதிகாரப்பூர்வ அவை தான். ஸோ அவங்க கொடுக்குற டேட்டாவே நம்மளுக்கு போதுமானது தான். அந்த வகையில் 3 நிறுவனங்களும் சேர்ந்து எடுத்ததுனால ஒரு முக்கியமான டேட்டாவை இதை எடுத்துக்கலாம். ஆண்டுதோறும் வெளியிட்டு வராங்க. இதெல்லாம் எதன் அடிப்படையில் இந்த மகிழ்ச்சி குறியீடு பார்த்தீங்கன்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, சமூக ஆதரவு, ஆரோக்கியமான வாழ்க்கை நடைமுறை, அப்புறம் சுதந்திரம் மற்றும் தானம், ஊழல் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த மகிழ்ச்சி நாடுகள் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. இதில் 147 நாடுகள் வந்து பங்கேற்றுள்ளன. இதில் ஃபின்லாந்து முதல் எடுத்திருக்காங்க. இப்போ முதல் இடம் ஒரு இண்டெக்ஸை பொறுத்தளவில் மெயினாக எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒன்று எந்த நாடு ஃபஸ்ட் இருக்குன்னு கேட்பாங்க, இல்லை அதில் இந்தியாவோ தமிழ்நாடோ எத்தனாவது இடத்துல இருக்குன்னு கேட்பாங்க. மோஸ்ட்லி கடைசி இடம் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது நெகட்டிவாக இருக்கிறதுனால அது கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க, அதில் இந்தியா தமிழ்நாட்டோட கான்ட்ரிபியூஷன் எந்த லெவலில் இருக்குது, இதை மெயினாக படிச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னு பாருங்கள், ஃபின்லாந்து. பேர் தான் ஃபின்லாந்து, ஆனால் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபின்லாந்து அப்படிங்கிறது தான் முதல் இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி மற்ற நாடுகளோட ரேங்கிங்லாம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட ரேங்கிங் பார்த்துக்குவோம். 118வது இடத்துல இருக்காங்க. கடைசி இடம் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான், அது நமக்கு தேவையில்லை. ஸோ 118 அப்படிங்கிறது தான் இந்தியாவோட இடம். அண்டை நாடுகள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், பாகிஸ்தான் வந்து இந்த நேரத்தில் வந்து 109 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளை விட அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துலேயும் மற்ற இதுலேயும் குறைஞ்சி தான் இருக்காங்க. ஆனாலும் இந்த விவரத்தில் வந்து 109 இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் தொகை ரேஷியோங்கிறது அங்கே வந்து வேறுபடும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து 140 கோடின்னு சொல்கிறாங்க. அவங்களோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 40 கோடி தான் இருப்பாங்க. அப்போ 140 கோடிக்கும் 40 கோடிக்கும் ரேஷியோ வச்சிங்கன்னா எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ நம்ம வந்து 140 கோடிக்கும் கேல்குலேட் பண்ணும்போது அவங்கள கம்பேர் பண்ணாமல் நம்ம அதிகமாகவே இருப்போம். அப்படிங்கிறதுனால இந்தியா வந்து 118வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.